இப்போ சாப்டர் 5 பார்க்க போகிறோம், ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் அதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஆன் August 13, 1919 கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து ஆஃபீஸ் மெமரண்டம். எல்லா கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரியே கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு டேட் இருக்கும் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்களோ, நெக்ஸ்ட்டு வந்து சைன் இருக்கும், அந்த ஒரு ஆஃபீஸரோட சைன் இருக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லேயும் அது எல்லாமே இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், இவங்க தான் அந்த ஆர்டரை வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இந்த ஆர்டர் வந்து 1 பேஜ் இருக்குது, மற்ற ஆர்டர்ஸ் எல்லாமே நியூமரஸ் பேஜஸ் இருக்கலாம், ஆனால் இந்த ஆர்டர் வந்து 1 பேஜ் தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து டெய்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஆர்டர் தான் ரொம்ப பேசக்கூடியதாக இருந்துச்சு, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு இந்த ஆர்டர்ஸில். அது என்ன ஆர்டர்னா 27% ரிசர்வேஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன் சிவில் போஸ்ட் அண்ட் சர்வீஸ். இப்போ 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும், பிசி கேட்டகரியில் வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 27% வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா 3rd கேட்டகரியான எஸ்இபிசி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெசிஷன் மேக்கர்ஸ் யாருன்னா பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட், அவர் தான் ஹையஸ்ட் ஃபார்மல் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட். பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட், பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லா பவர்ஸுமே யூஸ் பண்ணலாம். கேபினட் மீட்டிங்கில் டெசிஷனை எடுக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டராக தான் இருக்கும். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட், டூ ஹவுசஸ் என்ன, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. பிரைம் மினிஸ்டர் வந்து என்னன்னா லோக்சபாவோட மெம்பர் தான். இப்போ இந்த ஆஃபீஸ் மெமரண்டம் நம்ம பார்த்த அந்த 27% ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஆர்டரை, ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் வந்து செகண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் இன் 1979 வந்து கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிஷனை வந்து யார் ஹெட்டாக இருக்காங்கன்னா பி மண்டேல் வந்து ஹெட்டாக இருக்கார். அதனால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மண்டேல் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். என்ன ரிப்போர்ட்னா யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கமெண்டேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை வந்து 1918 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ சப்மிட் பண்ணோன்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு பார்லிமெண்ட்டில். கொஞ்ச நாள் கழித்து 1989 லோக்சபா எலெக்ஷன் வருது. அப்போ எலெக்ஷன் அப்போது ஜனதாதள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோன்னா, வின் பண்ணிட்டோன்னா மண்டேல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணோன்னு அப்போ வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்கன்னா விபி சிங் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து மண்டேல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கேபினெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. 6th August 1919 யூனியன் கேபினெட் அங்கே தான் டிஸ்கஷன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு போத் ஹவுசஸ்லேயுமே கேட்பாங்க. இப்போ விபி சிங் வந்து பார்லிமெண்ட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேயும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த எடுத்த டெசிஷன், கேபினெட்டில் எடுத்த டெசிஷனை எங்கே சென்ட் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்க்கு சென்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க சீனியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர்டரை வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. August 13, 1990 வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லாமே இந்த நியூஸ் தான். எல்லாரும் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா இது வந்து
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து குறைக்குது. இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து குறைக்குது. அப்போ என்னன்னா காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இன்இக்வாலிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது பீப்புளுக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளமை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. 11 ஜட்ஜஸ்க்கு நடுவில் என்னன்னா அந்த இதை கேட்குறாங்க. 11 ஜட்ஜஸ் வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸை ஹியர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1992 ஆர்டர் வந்து வேலிட் தான், ஆனால் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிசி பேக்வேர்ட் கிளாஸஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் நம்மளுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தான் எல்லாத்தையுமே டிராஃப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனதர் ஆஃபீஸ் மெமரண்டம் செப்டம்பர் 8, 1993 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் என்னென்னா பேக்வர்ட் கிளாஸஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி. இப்போ லெஜிஸ்லேச்சர்னால் இவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. கேபினட் மீட்டிங்கில் வந்து இவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதை வந்து செயல்படுத்துவாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ அவங்க செயல்படுத்தும் போது இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு, இப்போ ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க, அதில் ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எங்கே கொண்டு போனாங்க, கோர்ட்டுக்கு. அதான் ஜுடிஷியரி. அவங்க வந்து இதை செட்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிஸ்பியூட்ஸை வந்து இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஜுடிஷியரியோட வேலை. இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினட் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் எடுப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த டெசிஷன்ஸை. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்ஸ் வந்துச்சுன்னா சிட்டிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுறது ஒன்றும் ஈஸி இல்லை. இன்ஸ்டியூஷன்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரியெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே நம்ம கட்டுப்பட்டு தான் அந்த முடிவெல்லாம் நம்ம எடுக்க முடியும். அதனால் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க டிலே ஆனாலும் அது வந்து ஒரு குட் டெசிஷன்ஸை தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வை வி நீட் அ பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எதுக்கு பார்லிமெண்ட் தேவை? எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லையுமே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சுப்ரீம் பவர்ஸ் இருக்கும். நேஷ்னல் அசம்பிளி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நம்ம பார்லிமெண்ட்னும், ஸ்டேட் லெவலில் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேம்ஸ் வந்து மாறலாம், ஆனால் அவங்க எல்லாருக்குமே சுப்ரீம் பவர்ஸ் இருக்குது. எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லையுமே அசம்பிளிஸ் இருக்குது. பார்லிமெண்ட் தான் ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் லா மேக்கிங். ஒரு லாஸ் கொண்டுட்டு வர்றதுனா ஃபைனல் அத்தாரிட்டி யாருன்னா பார்லிமெண்ட் தான். இது லாஸை மேக் பண்ணுறனால தான் இதை லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட்டோட ஒர்க் என்னென்னா நியூ லாஸ் வந்து மேக் பண்ணணும், சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் லா, அபாலிஷ் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் லாவை, அதுக்கு பதிலாக ஒரு நியூ லாஸ் வந்து மேக் பண்ணணும். அந்த இடத்துக்கு பதில் எக்ஸிஸ்டிங் லாஸை அபாலிஷ் பண்ணிவிட்டு புது லா வந்து கொண்டு வரணும். இப்போ ஆல் ஓவரில் வேர்ல்டில் பார்லிமெண்ட்டோட ஒர்க் என்னென்னா கவர்மெண்ட்டை யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்லிமெண்ட்டோட வேலை. இப்போ இந்தியாவில் வந்து அந்த பவர் ஃபுல்லாமே பார்லிமெண்ட் கிட்ட தான், டைரக்ட் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ பார்லிமெண்ட் தான் எல்லா மணி மேட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. எவ்வளோ மணி கண்ட்ரிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போ இங்கே ஒரு ஸ்கீம்னா அதுக்கு எவ்வளோ சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் ஹையஸ்ட் ஃபாரம் ஆஃப் டிஸ்கஷன். ஏதாச்சும் ஒரு பப்ளிக் இஷ்யூஸ் இல்லாட்டி டிபேட்ஸ்
பப்ளிக் இஷ்யூஸை பற்றி டிபேட்ஸ் நடந்தாவோ நேஷ்னல் பாலிசிஸ் இதெல்லாம் கொண்டு வரணும்னாவே எல்லா டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸுமே அதோட பவர் அண்டு ரோலை வந்து ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாம்பர்ஸ் ஆர் ஹவுசஸ்னு சொல்லுவாங்க. ஒன் ஹவுஸ் வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க, அதில் ரியல் பவர்ஸ் இருக்கும். இப்போ செகண்ட் ஹவுஸ் வந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த 2 ஹவுசஸ் என்னென்னா இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது. இப்போ வந்து 2 ஹவுசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபா. இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து இந்த எந்த ஹவுசஸ்லையுமே மெம்பர் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் வந்து எந்த ஹவுஸ்லையுமே மெம்பர் கிடையாது. இப்போ ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு ஹவுசஸ்லையுமே மெம்பர் கிடையாது. இப்போ ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்கிறோம், லோக்சபாவை வந்து லோவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் ராஜ்யசபாவுக்குன்னு வந்து சம் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அ மேட்டர் லோக்சபாவுக்கு தான் சுப்ரீம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு லாஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அது 2 ஹவுசஸ்க்குமே போகும் அந்த லா. இப்போ வந்து ஃபைனல் டெசிஷன்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா ஜாயிண்ட் செஷனில் வந்து ஃபைனல் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. லோக்சபா மெம்பர்ஸ் வந்து எந்த டெசிஷன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த டெசிஷனாக தான் எடுப்பாங்க. இப்போ லோக்சபாவுக்கு மணி மேட்டர்ஸில் லோக்சபாவுக்கு தான் ரொம்ப பவர்ஸ் இருக்குது. இப்போ லோக்சபா வந்து பட்ஜெட் ரிலேட்டட் லாஸை வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து சென்ட் பண்ணால் ராஜ்யசபா அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் டிலே பண்ணலாம், 14 டேஸ்க்கு வந்து தள்ளி போடலாம். இல்லாட்டி அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லதை லோக்சபா அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணிக்காதும் அதோட இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னா லோக்சபா வந்து கண்ட்ரோல் பண்ணுது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை. இப்போ லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ லோக்சபா மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரியில் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த மினிஸ்ட்ரியுமே குவிட் பண்ணிடுவாங்க, பிரைம் மினிஸ்டரும் குவிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும். ஆனால் ராஜ்யசபாவில் இந்த மாதிரி பவர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு டெசிஷன்ஸ் வந்து கேபினட் யூனியன் கேபினெட்லேருந்து வரும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. இவங்க எக்ஸிக்யூஷன் ஒர்க் பண்ணுறனால தான் இவங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னா அவங்க தான் பிக் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பீப்புள் எலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான் பிக் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இந்த பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருன்னா சிவில் சர்வீஸ் பர்சன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க. இவங்க வந்து பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாப் வந்து ரூலிங் பார்ட்டிஸ் வந்து சேஞ்சஸ் ஆனாலும் இந்த பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மாறவே மாட்டாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஆட்சி மாறும்போது, எலெக்ஷன் வரும்போது அவங்க வின் பண்ணால் அந்த ஒர்க்கில் இருப்பாங்க. அவங்க அப்படி தோத்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக வேறு ஆள் வருவாங்க. ஆனால் பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. அவங்க எப்பயுமே அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வேலையில் இருப்பாங்க. இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா இப்போ வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அவங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம இந்த டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அவங்க தான் கரெக்டாக ஃபைனல் டெசிஷனை வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் எடுப்பாங்க. ஏன் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறாங்க? அவங்க தான் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவாங்களே, பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தானே எப்பயும் இருப்பாங்க. அப்படின்னா பெர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க. பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் மக்கள் வந்து செலக்ட் பண்ணவங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மக்கள் வந்து எலெக்ட் பண்ணது யாருன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய
வேலையில் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. அதனால் ஃபைனல் டெசிஷன்ஸை யார் எடுப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இல்லை. பிரசிடெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டரை. பிரசிடெண்ட் வந்து யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியாது. பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஆள் பிடிக்குன்னா அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டராக நிற்க வைக்க முடியாது. லோக்சபாவில் வந்து யார் வந்து மெஜாரிட்டியான சப்போர்ட் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள தான் அவங்களோட அட்வைஸை பொறுத்து பிரைம் மினிஸ்டராக இருக்க வைப்பாங்க பிரசிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளோ நாளைக்கு ஃபிக்ஸ்டாக இவங்க இவ்வளோ நாளைக்கு அப்படின்னு இல்லை. அந்த லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, வேற ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நிறையா மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் கேட்டு மிச்ச மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக இல்லாதவங்களும் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் அவங்க என்னன்னா ஒரு ஹவுசஸ்லையாவது மெம்பராக இருக்கணும். அவங்க வந்து 6 monthsக்கு வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் எல்லா மினிஸ்டர்ஸும் தான் அதில் இன்க்ளூட் ஆவாங்க. இப்போ கேபினட் மினிஸ்டர்ஸில் வந்து டாப் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க. இப்போ கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த நேம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட நேமில் கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் டெசிஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபினட் வந்து இன்னர் ரிங் ஆஃப் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது வந்து கேபினட்டோட இன்னர் ரிங்னு சொல்கிறாங்க. கேபினட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட இன்னர் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 20 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் இவங்க என்னென்னா ஸ்மால் மினிஸ்ட்ரிஸ். இவங்க என்னென்னா கேபினட் மீட்டிங்கில் அவங்கள இன்வைட் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து அதை அட்டன் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவங்களோட ஒர்க் என்னென்னா கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் இவங்களோட ஒர்க். நெக்ஸ்ட் என்னென்னா மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க தான் சிவில் சர்வெண்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அந்த மினிஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் எல்லாம், இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாத்தையுமே, ஏன்னா மினிஸ்டர்ஸ் வந்து படித்தவங்களாகவும் இருப்பாங்க, படிக்காதவங்களாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபீல்டில் நல்லா தெரிஞ்ச ஒரு சீனியர் சிவில் சர்வெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு செக்ரட்டரியாக இருப்பாங்க. அவங்க தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு மினிஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ், மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது. இவர் தான் ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் கேபினட் மீட்டிங்கை இவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டெசிஷன்ஸ் எல்லாமே, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் இவங்க வேணும் இவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபைனலாக என்ன சொல்கிறாரோ அதுதான், அந்த டெசிஷனை தான் அவங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸை வந்து இவர் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே இவர் தான் லீடர். இப்போ எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே ஒர்க்கை வந்து இவர் தான் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குன்னா மினிஸ்டரே வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். பவர் டு டிஸ்மிஸ், மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டாவோ இப்போ எல்லா மினிஸ்டர்ஸுமே வேலையை ரிசைன் பண்ணணும். இப்போ கேபினட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில். நம்ம இன்ஸ்டிடியூஷன் பார்த்தாலே மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து கேபினட் தான். இந்த கேபினட்டோட ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். வேர்ல்ட் வைடில் ரீசன்ட் டிகேட்ஸில் பிரைம் மினிஸ்டரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ். அவருக்கு வந்து பீப்புளுக்கு நடுவில் நிறைய, பப்ளிக்கு நடுவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தியும் பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட். இப்போ பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லைக் குவீன் ஆஃப் பிரிட்டன், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே பிரசிடெண்ட் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட்டுக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிஸ், அப்போ வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏஸ், இவங்க தான் பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா லாஸுமே பிரசிடெண்ட்டோட நேமில் தான் பாஸ் ஆகும். எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே பிரசிடெண்ட்டு தான் பண்ணுவாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஆஃப் த ஸ்டேட், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், எலெக்ஷன் கமிஷன், அம்பாசிடர் to other countries. All international treaties and agreements are made in name of the president. President வந்து defense forces of India, navy, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி, இது எல்லாமே சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா பிரசிடெண்ட் தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிக்கணும், இவ்வளோ பவர் இருக்குன்னா பிரசிடெண்ட் வந்து எல்லா பவர்ஸையுமே இப்போ எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட்டுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை வந்து இந்த அட்வைஸை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்வைஸை வந்து இப்போ வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து இப்போ ஒரு கமாண்டர், ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸரை வந்து பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து பிடிக்காட்டி அவங்கள வந்து திரும்ப நீங்கள் இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிரசிடெண்ட்டை சொன்னால் பிரசிடெண்ட்டுக்கு பிடிக்காட்டினாலும் அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பில்லும் அதே மாதிரி தான் பாஸ் ஆகும். பில் பாஸ் பண்ணும்போது பிரசிடெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ண அனுப்பும்போது பிரசிடெண்ட் வந்து டிலே பண்ணலாம், இல்லாட்டி திரும்ப வந்து பார்லிமெண்ட்டுக்கே சென்ட் பண்ணலாம் ரீகன்சிடரேஷனுக்காண்டி. திரும்ப பார்லிமெண்ட் நாங்கள் ரீகன்சிடர்லாம் பண்ணலை, அதுவே நீங்கள் இதுவே ஓகே தான் அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி. இப்போ ஜுடிஷியரி தான் இண்டிபெண்ட் அண்ட் பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில். இப்போ கோர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது, அதை தான் ஜுடிஷியரி சொல்கிறோம். இப்போ இந்தியன் ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்டையர் நேஷனுக்கு, ஹை கோர்ட் வந்து ஸ்டேட்ஸுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து லோக்கல் லெவலுக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்து ப்ராப்ளம், ஏதாச்சும் சண்டை அந்த மாதிரி ஃபைட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, டிஸ்பியூட் பிட்வீன் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி, ரெண்டு சிட்டிசனுக்கு நடுவில், நெக்ஸ்ட்டு சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, நெக்ஸ்ட்டு டூ ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் பிரச்சனை வந்தாலும், நேற்று கவர்மெண்ட் அட் த யூனியன் அண்டு ஸ்டேட் லெவல் பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி வைக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஒர்க். இப்போ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட், அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலமாக பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்கள ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி ரிமூவ் பண்ண முடியாதோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜையும் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ சீனியர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் செலக்ட் த நியூ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட். இதில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப மினிமம் ஸ்கோப் தான் இருக்குது. இப்போ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸை. இப்போ ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா, இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுசஸில் இருந்து பாஸ் பண்ணணும். இம்பீச்மெண்ட் மோஷன் 2/3 மெம்பர்ஸ் வந்து 2 ஹவுசஸ்லேயுமே இருந்து பார்லிமெண்ட்லேருந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து இந்தியன் டெமோக்ரஸியில் நடந்ததே இல்லை. பவர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் இந்தியன் ஜுடிஷியரி தான் ஒரு கார்டியனாக இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு. இதோட இந்த சாப்டர்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.